ஏய் கவிதா, என்னடி? சரி இந்தா. என்ன நிரஜா, இன்னைக்கு பாப்கார்ன் தான் டின்னர் உனக்கு? அது இல்லை அங்கிள், ஏதாவது குறிச்சிட்டே இருந்தாதான் இந்த டிவி பார்க்குற எஃபெக்டே கிடைக்கிறது. நீங்களும் வேணா கொஞ்சம் சாப்பிடுங்களேன். ஏய் கவிதா, பாஸ் இட் ஆன். யானை பசிக்கு சோள பொரியா? அங்கிள், அது எங்க அம்மாவா தான் இருக்கும். நான் அதை வந்துட்டே இருக்கேன்னு சொல்லுங்க. ஹலோ, யாரு? உங்க பொண்ணா? இருக்கா? இங்கே தான் இருக்கா? நான் எவ்வளோ சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறா, அடம் முடிக்கிறா, போக மாட்டேங்கிறா. அம்மா, நான் அதை வந்துட்டே இருக்கேன். காதில் விழுந்ததா? ஒன்றும் கவலைப்படாதீங்க, வந்துருவா. வச்சுட்டுமா? இந்த பயங்கரமான சீரியல்லாம் எங்க ஆத்துல பார்க்கவே விட மாட்டா. அதான் கவிதா பார்க்க வரேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். ஓ, எண்ட் ஆஃப் எபிசோடா? ஓகே, தேங்க்யூ வெரி மச் அங்கிள். பாய் கவிதா. நாளைக்கு காலேஜில் மீட் பண்ணலாம். நீரஜா, நான் வேணா துணைக்கு வரட்டுமா? எதுக்கு? இதோ 2 பில்டிங் தாண்டி இருக்கு எங்க வீடு, அதுக்கு துணையா? அதுவும் நீங்க. வாலு. அச்சோ, என்னாச்சு? பயந்துட்டியா? இல்ல, பாப்கார்ன் வரேன். என்ன கவிதா, சேனல் சேஞ்ச் பண்ணலாமா? உன் ஃப்ரெண்டு தான் போயாச்சு. சரி. யார் அது 10 மணிக்கு மேலே? என்னடா இந்த நேரத்தில்? லேட் நைட்டில் தொந்தரவு பண்ணிட்டேன், சாரிடா. சாரி அது புரியாது, உள்ள வாடா. ஆமாம், என்ன விஷயம்? அது வந்து என்னடா முகமெல்லாம் வேர்த்திருக்கு, மூச்சு வாங்குது, உடம்பு சரியில்லையா? எனக்கு ஒன்றும் இல்லைடா. என் ஃப்ளாட்டுக்கு எதிர்த்தாப்புல புதுசாக ஒருத்தன் குடி வந்திருக்கான்ல. ஆமாம், குமார், நம்ம காலனி பிரசிடென்ட் மகாதனுடைய ரெக்கமெண்டேஷனில் வந்திருக்கான். அவனுக்கு எதாவது ஆயிடுச்சா? அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவனால எங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமான்னு ரொம்ப பயமா இருக்குடா. டேய், சொல்றத புரியும்படியா சொல்றியா? அவன் ரூமுக்குள்ள இருந்து ஏதோ விசித்திரமான சத்தமெல்லாம் கேக்குதுடா. என்னது விசித்திரமான சத்தமா? உனக்கு சொன்னா புரியாது, என் கூட வா. ஐயா கேளு, பாரு பாரு, என்னெல்லாம் சத்தம் வருதுன்னு பாரு. ஆமா வருது. அதுக்கு என்னப்பா? டிவியில் ஏதாவது ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கீங்க, இதுக்கு போய் பயந்துக்கிட்டு. யோ, இங்க பாரு. என்னமா பெருசா சிரிச்சேடா? உள்ள இருந்து ஏதோ சத்தம் கேக்குது, ஆனா கதவு பூட்டி இருக்கு. பயம் வராம என்னடா பண்ணும்? அங்க பாரு, என் ஃபேமிலியே தூங்காம பயத்துல முழிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம் சொல்லு? நாளை காலையில அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. நாளை காலையில கம்ப்ளைண்ட் பண்ணலாம், சரி. ஆனா இன்னைக்கு நைட்டு இந்த மாதிரி சத்தம் வந்துட்டு இருந்தா எப்பறம் நிம்மதியா தூக்கம் வரும்? நான் டிஸ்டர்ப் தான் இருக்கேன், ஆனா அவங்க மிரண்டு போயிருக்காங்க. இங்க பாருங்க சார், ஜெயில் கைதி மாதிரி நின்னுகிட்டு இருக்கோம். கதவை திறக்கவே எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். உடம்பெல்லாம் வெட வெடன்னு நடக்குது. இவனை பாருங்க, அதையே நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருக்கா. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. அங்கிள், இந்த வீட்ல பேய் பிசாசெல்லாம் இருக்குமா அங்கிள்? பேய் பிசாசெல்லாம் சினிமா ட்ராமால தாண்டா வரும். ஒன்று வேணா பண்ணுங்களேன். உங்கள் எல்லாருக்கும் பயமாக இருந்தா இன்னைக்கு நைட் வேணா எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணுங்களேன். மற்றதை நாளை காலையில் பேசிக்கலாம்.
என்னடா சொல்ற? இல்ல இதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஒரு நைட் தானடா, எல்லாரும் அழைச்சிட்டு வந்து சேரு. வீட்டை பத்திரமா பூட்டிட்டு வாடா. சொல்றது கேளுங்க சார். சார், என் பிளாட்டுக்கு ஆப்போசிட்ல புதுசா கூடி வந்திருக்கிற அந்த குமாரோட பெரிய தொல்லையா போச்சு சார். தொல்லைன்னு சொல்றதை விட பயமா இருக்கு சார். நான் அவன் பிளாட்டுக்கு நேருக்கு தான் இருக்கேன். ராத்திரி ஆனா போறோம். ஏதோ தடாபடான்னு சத்தம் கேட்குது சார். யாரும் ஓடுற மாதிரி குதிக்கிற மாதிரி இருக்கு சார். அந்த குமார் யாரு, எங்க இருந்து வந்திருக்கான், என்ன பண்றா, இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சாங்கண்ணா சார். ஏன்னா இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல சார். சார், பார்க்கறதுக்கு சாது மாதிரி தெரியுவான், ஆனா டெரரிஸ்டா இருப்பான். சார், யூ வில் ஹேவ் டு டேக் சம் ஆக்ஷன். அதர்வைஸ் ஐ வில் டேக் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் யூ. என்ன சார் இப்படி எல்லாத்துக்கும் ஊன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஆல்ரெடி நியூஸ் வந்தாச்சு. நான் நம்ம அசோசியேஷன் பிரசிடென்ட் போய் பார்க்குறேன். யூ டோன்ட் வரி அபவுட் எனிதிங். இந்த ஆளு நம்புறதுக்கு இல்ல, நம்ம போய் குமாரை பார்ப்போம். சரி. சார், மிஸ்டர் குமார். ओम नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्रयंबकाय त्रिपुरांतकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकंठाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः. குமார், நமஸ்காரம். இருட்டா ஏதோ எங்க காலனி பிரசிடென்ட் மிஸ்டர் மகாதேவன் ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு உங்களுக்கு பிளாட் கொடுத்தா நீங்க எல்லாருக்கும் தொல்லை கொடுக்குறீங்களே. அதானே சார், உங்க சிரிப்பை பார்க்கறதுக்காக நாங்க இங்க வரல, எங்களுக்கு பதில் வேணும். அதானே. நான் என்ன தொல்லை கொடுத்தேன்? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். அந்த வேலை என்ன நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இந்த பாருங்க சார், உங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுக்காரர் எப்படி எப்படி பயந்து போய் வந்திருக்காரு பாத்தீங்களா? அதானே சார், ராத்திரி நேரம் ஆனா உங்க வீட்ல இருந்து அப்படிலாம் சத்தம் வருது. வீடு பூட்டிருந்தா கூட என்னதான் சார் நடக்குது? அதானே. ஹலோ மிஸ்டர், ஒரு நிமிஷம் நில்லுங்க சார், நில்லுங்க. என்ன சார், நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு. சார், உங்க மனசுல என்ன? ஹலோ, நான் குமார். இன்னும் 15 நிமிஷத்துல அங்க இருப்பேன். சார், உங்க பிளாட்ல அப்படி என்னதான் நடக்குது? நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிண்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சார், கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில சொல்லிட்டு அப்புறம் போங்க. வாட் இஸ் யுவர் பேக்ரவுண்ட்? நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ராத்திரி நேரத்துல உங்க ரூம்ல என்ன நடக்குது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாகணும். இல்ல வீட்டை காலி பண்ணி ஆகணும். எஸ், வீட்டை காலி பண்ணி ஆகணும். நீச்சாக கலகம் இச்சந்தி சாந்தி மிச்சந்தி சாதவஹா. என்னையா சொல்லிட்டு போறான்? நீ உன்னால முடிஞ்சதை பண்ணிக்க, நான் என்னால முடிஞ்சதை பாத்துக்கிறேன். அப்படியா சொன்னா? அந்த மாதிரி தான் ஏதாவது இருக்கும். இந்த பாஷையெல்லாம் யாருக்கு தெரியும்? அட பாவி, கிளம்பிட்டாயா?